தரமான செருப்படினா இதான்டா. இப்போ ரீசெண்டாக ஒரு மேடையில் ஒரு பையன் நிர்மல்குமார் அவர்கள்ட்ட கேட்குறாரு, ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் பிளாக்ல டிக்கெட் விற்கிறீங்க அப்படி சொல்லி கேட்டாரு. ஊழலை ஒழிக்கணும்னு சொல்றீங்க. இப்போ ரீசெண்டாக வெளியாக போகிற ஜனநாயகம் படம் இருக்குல்ல சார், அந்த 150 ரூபா டிக்கெட்டே வந்து அதிக விலைக்கு பிளாக்ல விற்கப்படுது. அந்த ஊழலே ஒழிக்க முடியல. ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்ல, அதுக்கு நிர்மல்குமார் அவர்கள் கொடுத்த தெளிவான பதிலை நீங்களே பாருங்க. இதை யாரு விற்கிறான்னு பார்த்தீங்கன்னா தியேட்டர். யாரு கண்ட்ரோல் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் அதிகாரிகள் தான் இதை கண்ட்ரோல் பண்ணணும். நான் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஆம்னி பஸ்ல நீங்க வாரம் பார்த்துருப்பீங்க. வீக்கெண்ட் இந்த பொங்கல் வந்துருச்சு, 500 ரூபா விற்கிற டிக்கெட் 4000 ரூபாய் ஆம்னி பஸ்ல விற்கிறதுல யார் இதை கண்ட்ரோல் பண்ணணும்? அரசு சார்ந்த அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் தானே. தியேட்டர் யார் கண்ட்ரோல்? தனிநபர்கள். அந்த டிக்கெட் எவ்வளவு கொடுக்கணும், என்னென்ன விலைக்கும் அதுக்கான டாக்ஸையும் யார் நிர்ணயிக்கிறது? ஸோ இதை அரசு துறைகள் சரியாக செயல்பட்டாலும் இதெல்லாம் நடக்கும். இது எப்படி ஒரு அந்த படத்தில் சார்ந்தவர்களும் அவர்களும் எப்படி போய் ஒரு 700 தியேட்டர் 800 தியேட்டர்ல கற்றுக்கணும்? இதை தான் நான் சொன்ன அந்த சிஸ்டம். இதை நீங்க என்னன்னா, நான் சொன்ன சிஸ்டம்ல இதுவும் ஒண்ணு. நான் சொன்ன பெரிய விஷயங்கள் சொன்ன இந்த மாதிரியான சின்ன விஷயம், இது எல்லாமே நிறுத்தப்பட வேண்டும். இதான் எங்களுடைய எண்ணம்.